வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருஷ்டி கழிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு முறையை பற்றி பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் பழங்காலத்து முறை. இதை பண்ணால் 100% இது கண்டிப்பாக வேலை செய்யும். எல்லாருமே பண்ணலாம். இப்போ நம்ம நிறைய திருஷ்டி கழிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சூடகத்தை வாங்கி சுற்றி எரிப்போம். வெண்பூசணியை வாங்கி சுற்றி அதில் குங்குமம்லாம் தடவி முச்சந்தியில் கொண்டு போய் உடைப்போம். அதே போல் தான் இது ஒரு முறை. இந்த முறை எதை வச்சுன்னா, காக்கா கூடு, அதாவது எப்படிப்பட்ட காக்கா கூடு அப்படின்னா, நம்ம வேப்ப மரத்தில் காக்கா கூடு கட்டியிருக்கோம். அந்த கூடை இதுக்கு பயன்படுத்தணும். வேறு எந்த மரத்தோட கூடும் இதுக்கு செட் ஆகாது. காரணம் என்னென்னா, இதில் ஒரு மகத்துவம் அப்படி இருக்குது. அதுவும் காக்கா கூடுன்னு சொன்னோடனே காக்கா கூடு கட்டி அதில் குஞ்சு இருக்கக்கூடிய கூடாக இருக்கட்டும், இல்லை அது வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கூடாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட கூடை எடுக்கக்கூடாது. அது எடுத்தால் பெரிய பாவமாக வந்து சேரும். அதாவது எப்படின்னா, காகம் கூடு கட்டி அதில் முட்டை போட்டு குஞ்செல்லாம் பொரித்து அது கைவிடப்பட்ட கூடாக இருக்கும். ஏன்னா ஒரு டைமில் அது வந்து குஞ்செல்லாம் பொரித்து அந்த குஞ்செல்லாம் பொரித்து எடுத்து வெளியே வந்து போனப்புறம் அந்த கூடு வெறுமையாக இருக்கும். அப்படிப்பட்ட கூடை பார்த்து வச்சுக்கணும். வேப்ப மரத்தில் இருந்துன்னா பார்த்து வச்சுக்கிட்டு மரம் ஏற சொல்லவங்கள்ட்ட சொல்லி அந்த கூடை எடுத்து அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், திருஷ்டி கழிகைக்கு நம்ம என்ன உண்டோ அந்த காரியங்களை பார்க்கணும். ஏன் நம்ம காகத்தோட கூட்டை இதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, காகங்கள் என்ன செய்யும்னா தான் கூட்டை அமைக்கும்போது 41 வகையான விறகு சுள்ளிகளை அதுக்கு பயன்படுத்தும். அது கூடவே ஒரு இரும்பு கம்பியும் அது சேர்த்துக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த 41 வகையான சுள்ளிகள் வந்து ரொம்ப மகத்துவமானதாக இருக்கும். அதில் சில மூலிகைகளும் அடங்கியிருக்கும். அதனால தான் இந்த திருஷ்டி கழிக்கிறதுக்கு இந்த காகத்தோட கூடு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இது ஒரு பழங்கால முறை. ஆனால் இதில் மெயினான விஷயம் என்னென்னா, அந்த வேப்ப மரத்து காகக்கூடு தான் இதுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ நம்ம என்ன செய்வோம், காகத்தோட கூட்டை எடுத்துட்டோம், நம்ம வீட்டுக்கு கொண்டு வரோம். அதை எப்போ பண்ணலாம் அப்படின்னா, புதன்கிழமை, வாரத்தில் புதன்கிழமை இருக்கும் இல்லையா, அந்த புதன்கிழமை என்ன செய்யணும்னா சாயந்தரம் நேரம் இதை பண்ணணும். வீட்டில் அப்பா அம்மா இருப்பாங்க, கணவன் மனைவி இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, இப்படி எல்லோரும் சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கும். என்ன செய்யணும், உங்கள் எல்லோரும் நிற்க வச்சுட்டு அந்த காகம் கூட்டுக்குள்ளே 3 சூடகத்தை அந்த காக்கா கூட்டுக்குள்ளே வச்சுட்டு எல்லாரையும் சேர்த்து 3 சுற்றி வீட்டுக்கு உள்ளேயும் சுற்றி வீட்டோட நிலவாசல்லையும் சுற்றி எடுத்து வீட்டு வாசல் முன்னே, அதாவது கேட் இருக்கும்ல, கேட்டு வாசலை திறந்து அதுக்கு முன்னே அதில் வச்சு அந்த 3 சூடகத்தை கொளுத்தி விட்டுறணும். கொளுத்தி விட்டுன்னு இது என்ன செய்யும், நல்லா எரியும். எரிஞ்ச உடனே சாம்பல் ஆகும். சாம்பல் ஆகிறோடனே தண்ணியை என்ன செஞ்சிடணும், தண்ணியை ஊற்றி விட்டுட்டு அந்தால திரும்பி பார்க்காம வீட்டுக்குள்ளே வந்துட வேண்டியதான். எவ்வளோ பெரிய தீராத கண் திருஷ்டியாக இருந்தாலும் இது மூலமாக தீரும். இது ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்காவோ இல்லை ஒரு 7 மாதத்துக்கு ஒருக்காவோ அப்படி பண்ணாலே போதும். ரொம்ப கண் திருஷ்டினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு, வேலை பார்க்குற இடங்களுக்கு இந்த மாதிரி இது பண்ணலாம். நல்ல ஒரு வேலை செய்யும். ஆனால் வேப்ப மரத்து கூடு தான் வேணும். அதே நேரத்தில் காக்கா வந்து கூடு கட்டி அதில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கூடை எடுத்துடக்கூடாது. இதை சுற்றும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, மனசார இஷ்ட தெய்வத்தையோ இல்லை குலதெய்வத்தையோ நினச்சி எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சர்வ கந்திஷ்டிகளும் இந்த காக்கா கூடோட கூட எரிஞ்சு நெருப்பாக பஸ்பமாகி போயிடணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு சுற்றணும். சுற்றி கொண்டு போய் எரிச்சிட வேண்டியதான். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். அடுத்த பதிவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய.